குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இது இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குஜராத் மோடியோட இடம் வேணும்ட்டே அவர் இந்த கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாங்க. ஏன் இதுல இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணணும்? இது மக்களோட நம்பிக்கையாச்சு. இதை இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை வெளிவிட வேண்டிய விதத்தில் வெளியிட்டு இருக்கலாம். ஏன் இவ்வளவு பொலிட்டிக்கல் ஆக்கணும்னா காரணம் என்ன தெரியுமா? பல பேர் ஏத்துக்காம போவா. பிரசாதம்ங்கிறது பெருமாளுக்கு சமர்ப்பித்து குட்டி குட்டியா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது. எப்ப நம்ம அதை கமர்ஷியலைஸ் பண்ணிடுறோமோ, 1 லட்சம் லட்டை இன்னைக்கு பண்ணோம், 2 லட்சம் லட்டை பண்ணோம், இந்த ஒரு லட்டு இப்ப இந்த சாம்பிள்ஸ் எடுக்கும் போதே சயின்ஸ்ல என்னன்னா, இப்ப சும்மா ஒரு சாம்பிளை மட்டும் எடுக்கக்கூடாது. அப்ப அந்த காலகட்டத்துல எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கா, அதை எவ்வளவு லெபார்டரிஸ்க்கு அமிச்சா, எவ்வளவு தடவை. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. திருப்பதி லட்டு விவகாரம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் இந்த விஷயம் பற்றி பேசுவதற்காக நம்மிடம் இணைந்துள்ளார் ஆன்மீக சொற்பொழிவாளரும் வேத விற்பனருமான துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியம். உங்க அனுகிரகம், வாவ் தமிழா நேயர்களோட பிளெஸிங்ஸ் நல்லா இருக்கு. சந்திரபாபு நாயுடு கையாண்ட விதம் இருக்கு பாருங்க. அதாவது நடந்து முடிந்த சம்பவம், இந்த நெய்யில் எவ்வளோ தூரம் அடல்ட்ரேஷன் இருக்குது, அனிமல் ஃபேட் இருக்குது, லேப் ரிசல்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்தை சந்திரபாபு நாயுடு கையாண்ட விதம் இருக்குது பாருங்க, அது ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக கையாண்டிருக்கணும். அரசியல் ஒருத்தருக்கு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி இது வைக்க முடியாது. இது பல கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருக்கணும். நடு ரோட்டில் பானையை போட்டு உடைச்சாப்புல அப்படியே அவசரப்பட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமலை திருப்பதி என்பது உயர்ந்த திவ்யதேசம். வேதத்தில், புராணங்களில், நம் இதிகாசங்களில், ஏன் ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள், தொல்காப்பியம், புறநானூறு, சிலப்பதிகாரம், இப்பேற்பட்ட மகா கிரந்தங்களில் சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த திவ்யதேசம், ஐயமே இல்லை. இந்த நாகேஷ் சொல்ற மாதிரி பிரிக்க முடியாதது எது? திருப்பதியும் லட்டுவும். அப்படின்னா இந்த திருப்பதிங்கிறது லட்டுக்கு ரொம்ப சுப்பிரசித்தமான ஒரு விஷயம். உங்க கேள்வி என்னன்னா, did he handle it in a mature way? எந்த ஒரு விஷயத்தையுமே கையாள்வதற்கு பர்ஃபெக்ட் வேன்னு ஒண்ணு கிடையாது. அதே சமயத்துல மெச்சோர் வே உண்டான்னு கேட்டா இருக்கலாம். ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, ஏன் இதுல இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணணும்? இது மக்களோட நம்பிக்கையாச்சு. இதை இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை வெளிவிட வேண்டிய விதத்தில் வெளியிட்டு இருக்கலாம். ஏன் இவ்வளவு பொலிட்டிக்கல் ஆக்கணும்னா காரணம் என்ன தெரியுமோ? ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் இன் டெம்பிள்ஸ். எதற்கு ஸ்டேட்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ இந்துக்கள் கோவிலில் வர வேண்டும்? இப்ப சர்ச்சுக்கும் மாஸ்க்குக்கும் அந்த ப்ராப்ளம் வருதா? வருது இல்ல. குருத்வாராக்கு வருதா? வருது இல்ல. ஏன் இவர்கள் முதல்ல பொலிட்டீஷியன்ஸ் கோவில்ல வரா? பொலிட்டீஷியன்ஸ் கோவில்ல வந்துட்டாலே பாலிடிக்ஸும் சேர்ந்து கோவில்ல வரும். பாலிடிக்ஸ் கோவில்ல வந்துடுத்துனா ஒரு நடந்த விஷயமோ, நடந்திருக்கிறதா எண்ணப்படக்கூடிய விஷயமோ பெரிய பூதாகாரமா வெடிச்சு இப்படிதான் வரும். இதுக்கு அடிப்படையே என்னன்னா, கவர்மெண்ட் ஷுட் நாட் பி இன் டெம்பிள். நம்ம அடிக்கடி மார்த்தட்டி சொல்றோம், நம்ம செக்யூலர் நேஷன். செக்யூலர்னா என்ன? ஆளக்கூடிய அரசாங்கமும் கவர்மெண்ட்டுக்கும் ரிலிஜனுக்கும், ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு மதத்துக்குமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் செக்யூலரோட டெபினிஷன். இப்போ முஸ்லிம்ஸ் உடைய மாஸ்கோ தர்காவோ முஸ்லிம்ஸே பாத்துக்கிறாங்க, அதுல அரசாங்கம் தலையிடுவதில்லை. கிறிஸ்டியன்ஸ், ப்ராட்டஸ்டன்ஸோ, கேத்தலிக்ஸோ, செவன்த் டே அட்வென்டிஸ்டோ, பென்டோகாஸ்டோ, பேப்டிஸ்டோ, யாரா இருந்தாலும் அவர்களுடைய சர்ச்சை அவர்களே பார்த்துக் கொள்கிறார்கள். குருத்வாரா சீக்கியர்களுக்கும் அதுதான், பௌத்தர்களுக்கும் அதுதான். ஏன் இந்துக்களுக்கு மட்டும் ஒரு அறநிலைத்துறை, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்? எதுக்கு இதெல்லாம்? என்ன அவசியம்? சோ இந்த எப்போ கவர்மெண்ட் கோவில்களுக்குள்ள வருதோ அப்போ பாலிடிக்ஸும் வரும். அப்போ பாலிடிக்ஸ் வந்துருச்சுன்னா பாலிடிக்ஸ்ல எதுவுமே சரியான வழின்னு ஒரு டெபினிஷன் கிடையாது சார். அப்போ இந்த மாதிரிதான் கேட்கணும், சந்திரபாபு நாயுடு ஏன் இப்படி கையாண்டார், ஏன் அப்படி கையாளல, இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, எல்லாம் பண்ணிருக்கலாம். பட் பொலிட்டீஷியன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது ஜெகன்மோகன் ரெட்டியோ இல்லாட்டா சந்திரபாபு நாயுடுவோ யாரா இருந்தாலும் பொலிட்டீஷியன்ஸ்க்கு கோவில்ல இடம் இல்லை என்பது அடியேனுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். இல்லை, நீங்கள் பேசுறது ஒரு ப்ராடர் இஷ்யூ, அது பெரிய விஷயம். அது இப்போ தனியார்கிட்ட இது ஒப்படைச்சாலும் அதுலேயும் நிறைய ஊழல் ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் நம்ம ஒழுங்காக செய்யாத வரை தனியார்கிட்டையும் இதே பிரச்சனைகள் இருக்குது.
இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். தனியார் வசம் உள்ள கோயில்கள்லையும் நிறைய ஊழல் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா கையாண்டணுங்கிறத தவிர, அதுக்காக நீங்க வந்து இந்த மாரி சில விஷயங்களுக்காகவே நம்ம வந்து எல்லாத்தையும் தனியார்ட்ட விட்டுறணும், கவர்மெண்ட் தலையிடக்கூடாதுன்னா, அதுல வேற சில பிரச்சனைகளும் வரும். ஸோ இந்த ஒரு இஷ்யூக்காக நீங்க அத பேச முடியாது இல்லையா? சார், இது வந்து நம்ம ஒரு கம்பெனி மாதிரி சொல்றோம். பப்ளிக் லிமிடெட், பிரைவேட் லிமிடெட்னு. தனியார்னு இல்ல சார். இப்போ கிறிஸ்டியன்ஸோட சர்ச்சஸ் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருக்கு. இந்துக்களுடைய கோவில் இந்துக்கள் கிட்ட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் வந்து பிரைவேட்னா வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல இல்ல வரல. நீங்க சொல்றது தனியாருங்கிற வார்த்தை வேண்டாம். இல்ல ஹிந்து ட்ரஸ்டீஸ்டே சொல்லுவோம். ஹிந்து இருக்கட்டும். ட்ரஸ்டீஸ்டே See, ஒப்படைக்கணும். அதுல ஊழல் வந்தாலும் அதை ஹிந்துஸ் கையாண்டு அது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்க்கு போகும். அப்போ இவ்வளவு பொலிட்டிசைஸ் ஆகாதுங்கிற நான். அப்போ ஊழல் நடக்காது, அப்ப எல்லாம் சரியா நடக்கும்னு நான் சொல்ல வரல. பொலிட்டிசைஸ் ஆகாது. ஏன்னா ஒரு பொலிட்டீஷியன் அதுல இருக்க மாட்டார். இப்ப இதுல பொலிட்டீஷியன்ஸ் தானே ஃபுல்லா இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, சித்தப்பாவை அப்பாயிண்ட் பண்ணாரு, பார்ட்டில இருந்து அப்பாயிண்ட் பண்ணாருங்கிறது தானே சர்ச்சை வருது. அந்த விஷயம் அதுல வராதுங்கிறேன். ஆனா ஒண்ணும் இதை இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணணும். இப்ப இந்த சாம்பிள்ஸ் எடுக்கும் போதே சயின்ஸ்ல என்னன்னா, இப்ப வந்து சும்மா ஒரு சாம்பிளை மட்டும் எடுக்கக்கூடாது. அப்ப அந்த காலகட்டத்துல எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கா, அதை எவ்வளவு லெபார்டரிஸ்க்கு அமிச்சா, எவ்வளவு தடவை டெஸ்ட் பண்ணா, எண்ட் ரிசல்ட்ல என்ன வந்தது, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கன்சைன்மெண்ட்ல மட்டும் இந்த ப்ராப்ளமா, குறிப்பிட்ட நாள்ல வந்த ப்ராப்ளமா. ஏன்னா இதுல நிறைய ப்ராசஸஸ் இருக்கு. இப்ப நெய் கம்பெனி இவ்வளவு நெய் அனுப்புறானா, அவர்கள் அனுப்பும் போது ஒரு டெஸ்ட் பண்ணி அனுப்புவா. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய டிடிடி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் பெற்றுக்கொள்வார்கள். இவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்டா இருக்கும்போது நடுவுல எங்க தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கறது இன்வெஸ்டிகேட் பண்ணியே பண்ணணும். பண்ணியும் ஊர்ஜிதமாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல தவறு நடந்ததுன்னு சொன்னா அது யாராக இருந்தாலுமே தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது மக்களுடைய பக்தி நம்பிக்கையில் கையாண்ட ஒரு விஷயம். இனிமே என்ன நடக்க போறதுங்கிறத பாத்துக்கலாம். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், பொலிட்டீஷியன்ஸ்ங்கிறவா இஃப் தே ஆர் வித்இன் டெம்பிள்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதை ஹிந்துக்கள் பக்தர்கள் கிட்டேயே கொடுத்துட்டா அரசாங்கம் இதுல தலையே அதுதான் ஒரு லட்சணம். ஒரு செக்யூலர் கண்ட்ரினா அதுதான் லட்சணம். இப்ப ஏன் சந்திரபாபு நாயுடு இப்படி பண்ணாரு, ஏன் ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணாருன்னா நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி வாங்கும். ஏன் இவர்கள் முதல்ல கோவில்ல இருக்கணும் நான் கேட்கிறேன். ஒரு கவர்மெண்டோட ரூல் லா அண்ட் ஆர்டர் பாத்துக்கிறது, நல்ல ரோடு போடுறது, குடிநீர் எல்லாருக்கும் வரணும், அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு கவர்மெண்டோட ரூலே ஒழிய கோவில்கள்ல என்ன நடக்க போகுது, அங்க இன்னைக்கு அபிஷேகம் பண்றாளா இல்லையா, இன்னைக்கு வந்து எவ்வளவு ரூபாய் நம்ம, இதெல்லாம் எதுக்கு கவர்மெண்ட் பாத்துக்கணும்? இது வந்து ஹிந்து பக்தர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இல்லாட்டா நீங்க ஹிந்து நேஷன் டிக்ளேர் பண்ணிடணும். இது ஹிந்து ராஷ்டிரான்னு டிக்ளேர் பண்ணிட்டு கோவில்களை உங்க கையில வச்சுட்டேன்னா அர்த்தம் உண்டு. செக்யூலர் நேஷன் சொல்லிட்டோ எல்லா மதத்தவர்களுக்கும் உரிமை உண்டு, அவரவர்கள் இடத்தை பார்த்து கொள்ள. இந்துக்களுக்கு மட்டும் என்னன்னா கவர்மெண்ட் பார்த்துக்கோன்னு சொன்னா இது சரியில்லையே அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதனாலதான் இது வந்ததுன்னு நான் சொல்ல வரல. நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுவும் ஒரு பதிலாக இருக்கலாம். என்னுடைய கேள்வி என்ன, தேவஸ்தானத்துக்கு இவ்வளவு வருமானம் வருது, தேவஸ்தானத்துடைய ஆண்டு வருமானம் பார்த்தா 5,000 crores சொல்றாங்க. தேவஸ்தானத்துடைய வருமானம் வந்து இதுவே வந்து அவ்வளோ வருமானம் வருது. அதே மாதிரி இந்த லட்டு மூலியமாவே 500 கோடி ரூபாய்க்கு மேலே வருதுன்னு சொல்றாங்க. இவ்வளோ வருமானம் வரும்போது லட்டுக்கு இப்போ பயன்படுத்துகிற இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தரமான பொருளை வாங்கி பயன்படுத்த வேண்டாமா? அதில் போய் டெண்டர் விட முடியுமா? அபத்தம் இல்லையா அதெல்லாம்? நமக்கு ப்ராப்ளம் என்ன, வந்த சில சாம்பிள்ஸ்ல இந்த மாதிரி ட்ரேசஸ் ஆஃப் பீஃப் ஃபேட்டோ இல்லாட்டா வந்து ஃபிஷ் ஆயிலோ இருக்கலாம்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது நிரூபணம் ஆறுதா இல்லையா பார்க்கலாம். இப்ப அதுக்கு நம்ம சொல்யூஷன் உடனே 10,000 பசுவை வச்சுக்கணும், கோஷாலை வச்சுக்கணுங்கிறது இல்லை. இப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அந்த லட்டுல நெய் மட்டும் பயன்படுத்தப்படுவது இல்லை. கடலை மாவு யூஸ் பண்ணுவா, திராட்சை யூஸ் பண்ணுவா. நாளைக்கு திராட்சையில ஏதோ வேர்ம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம கேட்பரிஸ் சாக்லேட் எல்லாம் சொல்ற பாருங்க, ஒரு புழு இருக்காது. இப்ப நாளைக்கு என்ன உட்கார்ந்து திராட்சை தோட்டத்தை வளர்க்க முடியுமா? இப்போ புதுசா நம்ம பண்ணணுங்கிறதுல இருக்கிற ப்ராசஸ இன்னும் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா எப்படி ஆக்குறது. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்குறோம், வீட்டுக்கு வாங்கின்னு வந்த உடனே பார்த்தா தெரிய வருது, ஐயோ இதெல்லாம் கெட்டு போயிருக்கேன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த முறை போகும்போது கொஞ்சம் இன்னும் கவனம் கொடுத்து பார்த்து வாங்குவோமே ஒழிய, இல்ல சார் எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு காலி இடம் இருக்கு, நான் தோட்டத்தை வளர்க்கலாம்னு சொல்லி பண்ண மாட்டோமே. தட் இஸ் நாட் த சொல்யூஷன். அது இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை தான் கொடுக்கும். ஏன்னா இப்ப 10,000 பசுவை வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோ, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய வெண்டர்ஸ் கொடுக்கறது எப்படி நம்ம பராமரிக்கணும்னு சொன்னா விலங்குகளுக்கும் வியாதி வரும். அந்த வியாதி வந்துடுச்சுன்னா அப்ப யூஸே பண்ண முடியாது அந்த பாலை. அப்ப எங்க போவா, திரும்பி தனியார் கிட்ட தான் போகணும். கார்பரேட் ப்ராசஸ்ல என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அதுக்கு நியர்பை சொல்யூஷன் என்னன்னு பாக்கணுமே ஒழிய உடனே 10,000 பசுவை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றது அடியேன் படிச்ச ஒரு கார்பரேட் மேனேஜ்மெண்ட்ல அது சரியான பார்வை இல்லை.
சரி, எல்லாமே வந்து தேவஸ்தானமே பண்ணுங்கிறது இல்ல. குறைஞ்சபட்சம் இந்த மாரி விஷயங்கள்ல டெண்டர் விடுறதுங்கிறது ஒரு ரொம்ப பேத்தலான விஷயம் இல்லையா? ஏன்னா, இது எல்லாமே டெண்டர் விடக்கூடாது. வெறும் ரூ. 350 அப்படிங்கிற கணக்குல வச்சுண்டு நம்ம நெய் வாங்குனா, அதுக்கேத்த குவாலிட்டி தானே இருக்கும். இது யோசிக்க வேண்டாமா? ஏன்னா கர்நாடகால நந்தி டெய்ரியிலேருந்து வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. 50 வருஷமா வாங்கியிருக்காங்க. ஸோ குவாலிட்டிங்கிறது பார்க்க வேண்டாமா? நம்ம ஆவின் வெண்ணெயே கிலோ வந்து ரூ. 500 நெய்யினா ரூ. 700 ஆகும். ஸோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது, அந்த மாரில பார்க்கணும். இவங்க வந்து வெறும் அமௌண்ட் மட்டும் கணக்கு பார்க்க முடியுமா? அதுவும் ஒரு தேவஸ்தானம். அதுல நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கணும் சார். அது எப்படி அந்த டெண்டர் விட்டிருக்கா, எந்த எந்த அமௌண்ட் பிட் பண்ணிருக்கான்னு. ஆனா வந்து ரூபாக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுங்கிறதுல ஒரு அதுதான் நடந்திருக்கு. அதுதான். சோ அந்த ரூபாக்காக காம்ப்ரமைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் சொல்றேன் சார். பல பேர் ஏத்துக்காம போவா. பிரசாதம்ங்கிறது பெருமாளுக்கு சமர்ப்பித்து குட்டி குட்டியா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது. எப்ப நம்ம அதை கமர்ஷியலைஸ் பண்ணிடுறோமோ, ஒரு 1,00,000 லட்டை இன்னைக்கு பண்ணோம், 2,00,000 லட்டை பண்ணோம், இந்த ஒரு லட்டு வந்து ₹200, இந்த ஒரு லட்டு ₹100 சொல்லி விற்கிறோமோ, அதற்கு அந்த பிரசாதம் அப்படின்னு ஒரு தன்மை போயிடுறது. அதுல சந்தேகமே இல்லை. அந்த பிரசாதம்னா அது பகவானுக்கு சமர்ப்பித்து எல்லாருக்கும் கொடுத்து, கொஞ்சமா இருந்தாலும் அது எல்லாருக்கும் கொடுக்கணும். ரூபா கொடுத்து வாங்குவதுங்கிறது பிரசாதத்துக்கு லட்சணம் இல்லை அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். ஆனா இப்ப நான் சொல்லி ஒருத்தரும் கேட்டுற போறது இல்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து ஒரு பெரிய ஆளும் இல்லை. பட் ஆனா இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஆன வரைக்கும் கமர்ஷியலைசேஷன் ஆகாம பாத்துக்கிறது இஸ் பெட்டர். திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப காலமா ரொம்ப கமர்ஷியலா போய் அனுமதி சீட்டிலிருந்து ஆரம்பிச்சு, அங்க யாராவது விஐபி தெரிஞ்சவங்கன்னா உள்ள பாஸ் வாங்கிடலாம். அது ஒன்லி லட்டு வாங்குறதுலேருந்து, முடி வெட்டுறதுலேருந்து எல்லா விதத்திலையும் அங்க வந்து கமர்ஷியல் ஆனத்தோடைய ஒரு எதிரொலி தான் இதுவும் அப்படின்னு சொல்லலாமா? ஒண்ணு அங்க கமர்ஷியல் ஆயிடுத்தாங்க. அதோட ஃபைனலா தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இருக்கலாம். அது வந்து என்னன்னா, ஒரு கோவில் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவான இடம். ஒரு ஆஸ்திகன் யாராக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை என்கின்ற எந்த ஒரு வித்தியாசமும் பாராமல் பகவான் எல்லோருக்கும் தர்சனம் கொடுக்க வேண்டும். அப்படிதான் கொடுத்துன்னு வர. ஆனா இதுல இந்த மாதிரி ஒரு கிரடேஷன் ஆஃப் டிக்கெட்ஸ், பிரசாதம் விற்கிறது, இதெல்லாம் வந்து அடிப்படையில் ரொம்ப வசதியான விஷயம் இல்லை. ஆயினும் இந்த ப்ராசஸ் இருக்குங்கிறச்ச அது ஆன வரைக்கும் எந்த அளவுக்கு தோஷம் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமா இருக்கணும். ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுல ஆன வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இல்லாம பாத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். அதுல ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் மிஸ்டேக் வந்துடுத்தும் தெரிஞ்ச உடனே அந்த ஐயப்பாடை போக்குவதற்கு உடனே டிடிடி போர்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்பதான் பக்தர்களுக்கு ஒரு அப்பா நம்ம பகவான் நம்ம பிரசாதம் சுத்தியா எடுத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம வீட்டிலேயே ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா நம்ம எப்படி அதை சரி கட்டுறதுன்னு தானே பார்ப்போம். எப்படி அதை சரி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போறது. ஏன்னா தப்பு நடந்துடுத்தும் சொல்லிட்டே இருந்தா இப்ப என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இனிமே மேல அது நடக்க விடாமல் பார்ப்பதற்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல்ல எப்படி கொண்டு வர முடியும்னு பார்த்தால்தான் சிரேஷ்டம், உத்தமம். அப்பதான் அது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகும். ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல, அவர் ஒரு கிறிஸ்டியன். அதனால அவருக்கு துளி கூட சிரத்தை இல்லாம ஹிந்து ரிலீஜியஸ் விஷயங்கள்ல, இந்து தர்மத்துல சிரத்தை இல்லாம பல காரியங்களை செய்துட்டாரு. இந்த தேவஸ்தானத்துல உள்ள மெம்பர்ஸ் பல பேர் கிறிஸ்டியன்ஸ். இந்த மாதிரிலாம் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா சார், மறுபடியும் நான் முன்னாடி சொன்னதுதான், நான் தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லலாம். பட் அந்த பாலிடிக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோவிலுக்குள்ள தலையிட்டு அவர்களுக்கு ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கிறிஸ்டியனா இருக்கிறது ஒருத்தருக்கும் ப்ராப்ளம் இல்லை. அது அவருடைய தனி உரிமை. He has the right to practice his own religion. ஆனால் ஏன் இந்த ஐயப்பாடு எல்லாம் வருதுன்னா, அவர் மட்டும் இல்லை, அவருடைய தந்தையார் காலம் ராஜசேகர ரெட்டி காலத்திலிருந்தே இந்த கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப பரவலா பேசப்படுகின்றது. இதுல வந்து சந்தேகமே இல்லை. அதுல இன்னும் சில ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் திருமலை திருப்பதி, கீழ் திருப்பதியிலேயே எவ்வளவோ சர்ச்சஸ் வந்துடுத்து. 1-2 இல்ல, ஒரு 50-100 கணக்கான சர்ச்சஸ் வந்துடுத்து. எப்படி இப்படி திடீர்னு வரும்? ஒரு 5 வருஷ காலத்துல 50-100 சர்ச்சா ஒரு திருப்பதியில வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது வருதா இல்லையா, வந்தால் என்ன, தவறு கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா பாரத தேசத்துல எந்த ஏரியாவுமே இது ஹிந்துக்கான ஏரியா, இது முஸ்லிம்கான ஏரியான்னு சொல்ல முடியாது.
பட் ஆனாலுமே அந்த கேள்வி வருது. அப்புறம் அந்த திருமலை திருப்பதிக்கு போக வேண்டிய டிக்கெட்டுக்கு பின்னாடி நிறைய கால் ஃபார் ஜீசஸ், ஏதோ ஜீசஸ் அது வந்தது என்பது பல பேர் அடியனுக்கு சொன்னது. எனக்கு அந்த டிக்கெட் கிடைக்கல. ஆனா டிக்கெட்ல வந்ததுங்கிறது பல பேர் ஊர்ஜிதப்படுத்தி சொன்னா, அந்த மாதிரி வந்தது சார். ஒரு சின்ன அந்த கான்ட்ரவர்சி வந்த உடனே அது நின்னுடுத்துனா. பட் நான் என்ன சொல்ல வரேன், இன்னொன்னு, இப்போ திருமலை திருப்பதியில எப்படின்னா, வேற்று மதத்தை சார்ந்தவர் அந்த கோவில்ல பெருமாளை சேவிக்கணும் நினைச்சா ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். நான் வேற்று மதத்தை சார்ந்தவன் ஆயினும் எனக்கு ஹிந்து மதத்தின் மீது ஒரு பற்றுதல் உண்டு, ஒரு மதிப்புண்டு, திருமலை பாலாஜியின் மீது பக்தி உண்டுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு தான் உள்ள போனோம். அது அப்துல் கலாம் அவர்களே செய்தார்கள். ஆனா அடியேன் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒரு நாளும் அந்த டிக்ளரேஷன் கொடுக்கலையாம். இது அப்படி கொடுக்காமல் இருந்திருந்தால் இது தவறு. ஏன்னா அந்த கோவிலோட ரூல் அதுதான், யாரா இருந்தாலும் கொடுக்கணும். இப்ப நீங்களோ நானோ ஜெகன்மோகன் ரெட்டியோ கோவிலுக்கு முன்பு, பகவானுக்கு முன்பு நம் சாதாரணப்பட்டவர்கள் தான். டிக்ளரேஷன் ஒரு ரூல் இருக்குன்னா கொடுத்தாகணும். அவர் ஏன் கொடுக்கல? இப்ப அவர் கிறிஸ்துவராக இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல, கிறிஸ்துவராக இருப்பவர் ஒருவர் முதலமைச்சராக இருப்பது ப்ராப்ளம் இல்ல, முதலமைச்சராக கிறிஸ்துவராக இருப்பவர் அப்பாயிண்ட் பண்றது ப்ராப்ளம் இல்ல. ஆனா கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்திகரும் அந்த ரூலை ஃபாலோ பண்ண வேண்டாமா? இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அந்த டிக்ளரேஷன்ல சைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ட்டி ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? பாருங்க சார், அவர் கிறிஸ்டியனா இருந்தாலும் வெங்கடேஸ்வரா ஏன் அவர் சைன் பண்ணல? அவர் சைன் பண்ணல, தன்னுடைய சொந்த சித்தப்பாவை அதுல போர்ட்ல போட்டார். YSRCP அந்த பார்ட்டியை சார்ந்தவர்கள் பல பேர் கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடியவர்கள் அந்த அப்பாயிண்டீஸா இருந்தா, இப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் எதுக்கு? அனாவசியம் இல்லையா? இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு இதுதானே, சார்ஜஸ் தானே. அப்போ அது ஏன் அவர் சைன் பண்ணலைங்கிற கேள்வி எல்லாம் வரும். இந்த கன்வர்ஷன் என்ன? இந்த கன்வர்ஷனுங்கிறது நிஜம் சார். மதம் நான் மாறுறேன்னு சொன்னா அந்த மதத்தின் கோட்பாடுகள் தான் என்னை இழுக்கணுமே ஒழிய ஒரு அரிசி மூட்டையோ 2000 ரூபாவோ என்னை இழுக்க கூடாது, அது என்னை ஈர்க்க கூடாது. அந்த மாதிரி ஈர்த்துட்டா அப்ப அது கன்வர்ஷனுங்கிறது ராங். நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி ஒருத்தரை நீங்க பிரைப் பண்ணி உங்க மதத்துக்கு வர வச்சேன்னா தப்பு. அந்த மாதிரி ஒரு வேளை நடந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த ஆங்கிளையும் ப்ரோப் பண்ணணும் அப்படிங்கிறது அடியேன் வைக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட். இல்ல அவங்க சித்தப்பாகட்டும் அல்லது அவங்க கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவர்களாகட்டும், அவங்களுக்கு ஏழுமலையான் மேல உண்மையான பற்றும் பாசமும் இருந்து அதுல மெம்பரா இருந்திருக்கலாம்ல. சைன் போட்டிருக்காளா? அந்த போர்டுல சொல்றேன். இப்போ நான் ஒன்னு சொல்றேன் சார். இப்ப என்ன ஜமா மஸ்ஜித் கமிட்டியில துஷ்யந்த் ஸ்ரீதரை போடுவாளா? நான் கேக்குறேன். எனக்கு முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, போடுவாளா போட மாட்டாளா? போட மாட்டா. அப்ப எதுக்கு? அவர் கிறிஸ்டியனா இருக்கலாம், பக்தி இருக்கலாம், ஸ்ரத்த இருக்கலாம், வரட்டும், சேவிச்சுட்டு போட்டோம். அவர் எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான். அவர் பெருமாளை சேவிக்கட்டும், டிக்ளரேஷன் சைன் பண்ணட்டும், பிரசாதம் வாங்கிட்டு போட்டோம், குடும்பத்தோட வரட்டும், அது அவருடைய தனி மனிதர் உரிமை. ஆனா இப்போ ஒரு ஹிந்து டெம்பிள்ல ஒரு கிறிஸ்டியனுக்கும் முஸ்லிமுக்கும் என்ன வேலை? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவர்களுக்கு ஒரே ஏழுமலையான் மீது நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு முஸ்லிம் அங்க வேலை பார்க்கிறார், எனக்கு அப்படியே ஏழுமலையான் மீது நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரே பற்றுதல் இருக்குன்னு சொல்றேன். அந்த விஷயத்த இஸ்லாத்து மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்பாளா? நான் ஒரு முஸ்லிமா இருந்துட்டு எனக்கு ஏழுமலையான் மீது நிறைய நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, ஏனைய முஸ்லிம்ஸ் என்ன ஏற்பாளா? அப்ப நான் ஏன் கன்வெர்ட் ஆகி திரும்பி ஹிந்து மதத்துக்கே வரமாட்டேன்? வந்துள்ளாமே. இப்ப சும்மா இதெல்லாம் நான் என்னோட அடிப்படை என்னன்னா, வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் நல்லவர்கள் தான். they are all our brothers and sisters. அதுல ஐயப்பாடே இல்லை. என்னன்னா ஒரு கோவிலில் இன்னொரு மதத்தை சார்ந்தவருக்கு என்ன வேலை? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த பரிகாரம்லாம் நடக்கிறத ஆரம்பிச்சுச்சான். பரிகாரம், தோஷ பரிகாரம் எல்லாம் நடக்குதான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேவையா? நல்ல விஷயம் தானே. இப்போ சுத்திங்கிறது நம்ம வீட்டுக்கே பண்ணுவோம் சார். இப்ப நித்தியப்படி நான் பெருமாளுக்கு ஷால கிராமம்னு ஒண்ணு இருக்கும். ஷால கிராம மூர்த்தியா பெருமாள் இருப்பார். அவருக்கு கார்த்தால ஒரு பூஜையோ ஒரு ஆராதனம் என்று சொல்லுவோம். அவருக்கு திருமஞ்சனம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். அதை முடிக்கும் போதே வீட்டுல நாங்க பண்ணும் போதே என்ன சொல்லுவோம்? பகவானே, உன்னை நான் என்னுடைய சுவாமியாக நினைத்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தேன். பல தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பகவானே நம்ம மன்னிச்சுடு, க்ஷமஸ்வ க்ஷமஸ்வ. ஏன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், மனிதன் தான் இயல்பு தப்பு பண்றது. அப்படின்னா ஒரு கோவிலிலும் இப்போ வீட்டிலேயே ஒண்ணுமே இல்ல சந்துரு சார். இப்ப யாராவது இறந்து விட்டால் அந்த 13வது நாள்லாம் முடிஞ்ச உடனே வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சினா புண்ணியாக வச்சனம் பண்றது ஒரு வழக்கம் உண்டு, சுத்தி பண்றது ஒரு வழக்கம் உண்டு.
கோவில்களில் அது அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு இந்த கொழுப்பு அந்த கொழுப்பு எல்லாம் கலந்து இருக்குன்னு சொல்லிவிட்டா அந்த ஆகம ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும் தான். அதுல ஒண்ணு தவறில்லை. அது ஒருவேளை நாளைக்கு ஊர்ஜிதம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ இருக்குன்னு, அப்ப இந்த பிராயஷ்சித்தம் உதவும். ஒருவேளை இல்லைனாலும் இந்த பிராயஷ்சித்தம் உதவும். இதெல்லாம் பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அது லெபார்டரி ரிப்போர்ட்டை வச்சுதான் பண்ணணும்ங்கிறது இல்ல. இந்த புண்ணியாக வச்சனம், பிராயஷ்சித்த யஜ்யம், யாகம், ஜபம் இதெல்லாம் நல்லதுதான். ஒரு கோவில்ல பண்ண வேண்டிய விஷயம்தான். அந்த ஸ்டெப்பை நான் ஐ கமெண்ட் தெம் அ லாட். அது செய்ய வேண்டிய விஷயம்தான். அது அப்போதுதான் பக்தர்களுக்கு ஒரு மனசுல ஒரு சுத்தி வரும். அப்பா நம்ம பகவானுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் நடந்திருக்கு. அது அந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டியது அந்த கோவிலை சார்ந்தோரின் கடமை. அதை நான் பூர்ணமா ஆதரிக்கிறேன். சரி, இந்த லேப் ரிப்போர்ட் இப்ப குஜராத் இல்ல அந்த லேப்ல பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல பண்ணலாம் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறது பத்தி இல்ல சார். இது இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குஜராத் மோடியோட இடம் வேணும்ட்டே அவர் இந்த கண்ணோட்டத்தோட தான் பாக்குறான். அப்படின்னா இப்போ எவ்வளவோ மெட்ரோ கோச்சஸ், எவ்வளவோ ட்ரெயின்ஸ் தமிழ்நாடுல மேனுஃபேக்சர் ஆகி ஏனைய ஊர்களுக்கு போகுது. இப்ப அந்த ஊரெல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ணணும் சார். தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு வேறான அரசாங்கம்னு டெஸ்ட் பண்ணுவாளா? நம் பாரத தேசம்ங்கிறது ஒரு தேசம் சார். அதுல எந்த மாநிலமாக இருந்தாலும் அது நம் ஒரு தாயின் பிள்ளைகள். நாமே நம்ம இப்படி உட்காந்து சந்தேகப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. குஜராத்ல இப்போ ஆயில் எல்லாம் ரிஃபைன் ஆகி ரிலையன்ஸ் ஜாம்நகர்ல இருந்து நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன, நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடலாமா வேண்டாமா? குஜராத்ல இருந்து தான் வருது. அமுல் மில்க் அங்கேருந்து தான் வருது. இப்படி ஒன்னொன்னுத்தையும் சந்தேகப்பட்டோம்னா வாழ்க்கை சந்தேகத்திலேயே போயிடும் சார். அது நாம் செய்யக்கூடாது. வேணா இப்படி வச்சுக்கோங்க, சயின்டிபிக்கா இல்ல சார், குஜராத்ல ஒரு லெபார்டரியில பண்ணலாம். வேற இதே மாதிரி லெபார்டரி, சென்ட்ரல் லெபார்டரி டெல்லியிலயோ பெங்களூர்லயோ இருந்தா ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அந்த மெஷின்ல கோளாறு இருக்கலாம் சார். அதனால நம்ம பண்ணி பார்க்கலாம்னு சொல்றது வேற ஒழிய, சார் குஜராத்ல இருந்து வந்திருக்கு சார் அப்படின்னு இனிமே வண்டியே ஓடாது. நமக்கு ஆயில் எல்லாம் பெட்ரோல் எல்லாம் அங்கேயும் தான் வருது. இப்ப என்ன பண்ணலாம்? அதை வச்சுட்டு நம்ம கடையில எல்லாம் அமுல் பால் விற்கிறா, அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம தமிழகத்துல இருந்து எவ்வளவோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர் ஆகி தேசம் முழுக்க போறது இல்லையா? அப்ப அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் தமிழகத்துல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க இடத்துலேன்னு வந்திருக்கு. நம்ம ரெடி டெஸ்ட் பண்ணணும்னா யாராவது சொல்லுவா? அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் உழைக்கிறது நம்ம மக்கள் சார், நம்ம இந்தியன்ஸ் உழைக்கிறாங்க. அதனால நம்ம அந்த ஒரு நாளும் வட தேசம் தெற்கு தேசம் என்று பிரித்து பார்ப்பது கூடாது. நம்ம நேஷனல் ஆந்தம் சொல்லும் போது we are all one. நம்ம இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேர். இது சம்பந்தமா நிறைய மீம்ஸ், ட்ரோல் எல்லாம் நிறைய சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது இந்துக்களே போடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப சோசியல் மீடியாங்கிறது இட் இஸ் போத் a boon and a bane. இப்ப நீங்க சோசியல் மீடியா வச்சுதான் வாக் தமிழால நம்ம நேயர்களை போய் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்து பாக்குறோம். சோ சோசியல் மீடியா நம்ம கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாவும் இருக்கு. அதே சமயத்தில் அது ஒரு தோஷமாவும் ஆயிடுறது, ஒரு சாபமாவும் ஆயிடுறது. அது மிஸ்யூஸ் பண்றவாளும் பல பேர் இருக்கா. அவர்களெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன சொல்லிடுவோம், இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. அது அவளுக்கு அவ்வளவு நாழி இருக்கு. என்னன்னா, எனக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அது நல்லா தெரியுது. வேலைன்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் பண்றதுக்கு டைமே இருக்காது. இப்ப நான் உங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்னும் 2 உபன்யாசத்துக்கு போகணும். அப்போ எனக்கு அதுலதான் நோட்டம் இருக்குமே ஒழிய 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு பிகாசா சாஃப்ட்வேர்ல போட்டு ஒரு மீமை தயார் பண்ணி ஒரு 100 பேருக்கு அனுப்புறதுலாம் வேலை இல்லாதவர்கள் செய்வது. அட்லீஸ்ட் அந்த மீன் தயாரிக்கிற வேலையாவது அவ பாக்குறாள். அந்த விதத்துல சந்தோஷம் தான். இந்த செய்தி இருக்கணும், இந்த மாதிரி லட்டுல கலப்படம் ஆயிருக்குன்னு இந்த செய்தியை முதல்ல கேள்விப்பட்ட போது உங்க மனநிலை எப்படி இருந்தது துஷ்யந்த் சார்? கொஞ்சம் அதிர்ச்சி, கொஞ்சம் வருத்தம். நம்ப முடிந்ததா? நம்ப முடியாத மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எது வேணாலும் நம்ம நம்பலாம். இப்ப ட்ரெயின் டீரெயில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இல்ல சார் அது போட்டோ வந்திருக்கு சார், சிசிடிவி ஃபுட்டேஜ். ஒருத்தர் வேணும்னுட்டே ஒரு இரும்பு ராட அந்த ட்ராக்ல வச்சிருக்காரு. இது நடக்குமா சார்? இந்தியன் போய் பண்ணுவானாங்க? என்ன பண்ணுவான்? நம்ம சமுதாயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நாட்டுப்பற்றோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்காளோ அதுக்கு எதிரானவர்களும் இருப்பா. அந்த மாதிரி இப்போ இது ஒரு தப்பு நடந்திருக்குமான்னு கேட்டா ஏன் நடந்திருக்காது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். கொஞ்சம் நாழியானோம்னா யோசிச்சாதான் தெரிய வரும், இன்னும் ஒரு வேளை இன்னும் 2-3 டெஸ்ட் பண்ணிருக்கலாமோ, இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 2 லெபார்டரியில பார்த்து அப்புறம் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கலாமோ, கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமோ தோணும். ஆனா முதல்ல கேட்ட உடனே ஒரு சின்ன வருத்தம். இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வெஜ் நான் வெஜ்னு. மறுபடியும் சொல்றேன் சந்துரு சார், உங்க இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்கேன், என்ன சாப்பிட வேண்டும் என்பது அது தனி மனித சுதந்திரம். யார் என்ன சாப்பிடுறாங்கிறது சந்துரு ஆர் துஷ்யந்த் we have no right to decide.
அதே சமயத்தில் இப்ப நான் சாப்பிடலைன்னா என்னுடைய தர்மம், என் முன்னோர்கள், என் ஆச்சாரியர்கள், எனக்கு பெரியவர்கள் இதை சாப்பிடு துஷ்யந்த், இதை சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கா. என் முன்னோர்கள் மீது எனக்கு பற்று, நான் சாப்பிடாம இருக்கேன். யாராவது என்ன கருத்து கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நீங்க வெஜ் சாப்பிடணுமா நான்வெஜ் சாப்பிடணுமா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார், வெஜ் சாப்பிடுறது அட்வான்டேஜ், ட்ரை பண்ணுங்க. அதற்காக நான்வெஜ் சாப்பிடுறவா என்னை விட குறைச்சல் மட்டம்ங்கிறது கிடையாது. சோ இது வெஜ் நான்வெஜ் இஷ்யூ இல்லை. ஆனா கோவில்களில் ஆகம சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஆகமம் இதை யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். நீங்க நம்ப மாட்டேன், பெருமாள் கோவில்கள்ல, பொதுவா பிராச்சீன கோவில்கள்ல மிளகாய் கூட யூஸ் பண்ணக்கூடாது, ரெட் சில்லிஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது, மிளகு தான் யூஸ் பண்ணணும். சோ இப்போ நம்ம பீஃப், ஃபிஷ் ஆயில் வரைக்கும் போக வேண்டாம், மிளகை தவிர்த்து மிளகாயே யூஸ் பண்ணக்கூடாது. சோ அந்த அளவுக்கு ரூல் இருக்கு. இது வெஜ் நான்வெஜ்ஜே இல்ல. இப்போ நிறைய க்ஷேத்திரங்கள்ல எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது சார், வெஜிடபிள் ஆயிலாவே இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது, நெய் தான் யூஸ் பண்ணணும். சோ இது ஃபிஷ் ஆயில் வரைக்கும் வரக்கூடிய டிபேட் இல்ல. எண்ணெயே யூஸ் பண்ணியிருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். இப்ப பல பேர் கேட்கலாம் சார், சோயா ஆயில் வந்துதான், அதுவும் தப்புதான். நெய்னா நெய் மட்டும் தான் இருக்கணும், அதுல வேற எந்த கலப்படமும் இருக்கக்கூடாதுன்னு அந்த ரூல்னா அதுதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால இப்ப இது வெஜ் நான்வெஜ், இப்ப கோவிலுக்கு வரவாழ்ல எத்தனையோ நான் வெஜிடேரியன்ஸ் இருப்பா, எத்தனையோ வெஜிடேரியன்ஸ் இருப்பா. நான் வெஜிடேரியன்ஸே புரட்டாசி மாசத்துல ஒரு வெங்காயம் தொட மாட்டா தெரியுமா சார்? அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ், நான் வெஜிடேரியன்ஸே எனக்கு தெரியும். அதனால இது மனிதர்களிடையே பிரிவினைக்காக இல்ல, அந்த கோவிலோட ரூல் இதுதான். புரட்டாசி மாசம் இந்த பூகம்பம் வெடிச்சதும் போது அது ரொம்ப வருத்தமான விஷயம் தானே? வருத்தமான விஷயம்தான். பெருமாள் எதுவுமே நல்லதுக்கு தான் சார் பண்றார், அது அடியனுடைய நம்பிக்கை. அது முதல்ல நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரா மாதிரி இருக்கும், ஆனா பெருமாளே அதுக்கு ஒரு தீர்வும் கண்டுபிடிச்சு கொடுப்பார். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகான்னு சாஸ்திரம். நம்மை காப்பது பகவான் இல்லையா, நாம் பகவான் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றணும். பகவான் கூட காப்பாற்ற மாட்டாராம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எதுவுமே சுபம் நல்லதுலதான் முடியும். அதனால இது கவலையே பட வேண்டாம். திருவேங்கடமுடையானுடைய திருவிளையாடல் அது நம்ம புத்திக்கும் அப்பாற்பட்டது, நம்ம சாதாரண சிற்றறிவுக்கும் அப்பாற்பட்டது. திருவேங்கடமுடையானுடைய ஒரு வைபவம், அதை அவர் எப்படி பண்ணிப்பாருங்கிறத அவர் தான் தீர்மானம் பண்ணார். சோ நம்முடைய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு அற்புதமாக விளக்க அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி.